ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஒரு சில லைன்ஸோடவே முடிச்சிடுறேன். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப இனிய தருணம். இங்கே அவ்வளோ பெரிய ஒரு ஒரு கேலக்ஸி ஆஃப் ஸ்டார்ஸ் என்பாங்க, பல நட்சத்திரங்களுக்கு நடுவில் இங்கே மேடையில் அமர்ந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ராஜேஷ் பிரதர் வந்து சகோதரர் கூப்பிடும்போது என்னால் இல்லைன்னு சொல்ல முடியல. காலையில் கூட இன்னும் 2 ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, இன்னொன்று நான் ஓடிட்டு இருக்கேன். அதனால தான் நான் முதல்ல பேசிட்டு போகலான்னு நினச்சேன். பட் 5-6 நிமிஷத்தில் ஐ வாண்ட் டு மேக் a few points. நம்பர் 1, நான் வந்து ராஜேஷ் பிரதர் இடத்துல நான் உட்காந்துருந்தேன். ஒரு பக்கம் தமிழிசை அக்கா, ஒரு பக்கம் கஸ்தூரி. என்னை பொறுத்த வரைக்கும் பாரதியார் பாடிய புதுமை பெண்கள் இவங்க 2 பேரும் தான். ஒரு ஆளுநராக இருந்தும் ஒரு மாநில தலைவராக இருந்தும் அவ்வளோ ஒரு பெரிய இடத்துல இருந்தோம். எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு கண்கள்னா அது வந்து தமிழிசை அக்கா தான். இவங்களை பார்த்தா பாரதியார் சொல்லிருக்காங்க, நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் மஞ்சா நெறிகளும். நிலத்தில் யாருக்கும் மஞ்சா நெறிகளும்னா அந்த பக்கத்தில் அந்த பக்கம் உட்காந்துருக்க பாருங்க கஸ்தூரி. அவங்க யாருக்குமே அஞ்ச மாட்டாங்க. அது அப்பேற்பட்ட some people say you will call a spade a spade. கஸ்தூரியை பொறுத்த வரைக்கும் she'll call a spade a bloody spade. அண்ட் அதுக்கும் ஒரு கெத்து தேவை, அதுக்கும் சில கட்ஸ் தேவை. நாம் போனோமோ எங்கள் ஹஸ்பண்டோட அமெரிக்காவில் செட்டில் பண்ணிட்டேன், ஜாலியாக அங்கே இருக்கேன்னு நினைக்கிறதுக்கு பதிலாக எங்கே ஒரு நல்ல விஷயம் கொண்டு வந்து சொல்லணுமோ அவங்க சொன்னாங்க. ஸோ you have two stars here, டாக்டர் தமிழிசை அக்கா அண்ட் கஸ்தூரி. அதே மாதிரி ஒரு குட்டி ஸ்டார் ரொம்ப அழகாக இந்த பிள்ளை பாடிச்சு, ராசாத்தி ஒன்று. she was just singing to us. I didn't know she came up to the finals in Super Singer, and அவங்க the way she acted also in the few minutes is very good. இப்போ a few words about the film. நான் பார்த்தது வரைக்கும் ஒன்று, இதை வந்து பார்த்துருந்தாங்கன்னா எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஏன்னா நான் வளரும் போதெல்லாம் என்னை குரங்கு வானரம் எங்கள் அம்மா கூப்பிடுவாங்க. ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபெமிலியாரிட்டி உடனே வந்துருச்சு. அது மாதிரி பட் ஒரு when I was talking to ஸ்ரீராம் டைரக்டர், ஒரு பாசிட்டிவ் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எதிர்மறை பாலா படம் நான் பார்க்குறதே இல்லைங்க. 4 ஆண்கள் இருப்பாங்க, 2 பெண்கள் இருப்பாங்க. 4 ஆண்கள் வந்து எவனோ கொலை பண்ணுவான், 2 பெண்களை ரேப் பண்ணுவாங்க, அதுவும் கேங் ரேப் பண்ணி தொலைவாங்க. எதுக்கு இப்படி பார்த்து அவங்க கஷ்டப்பட்டு போகிறது? எதிர்மறை இருக்கும் ஒரு இடத்துல நேர்மறையும் நடக்கலாம், நல்லதும் நடக்கலாம். ஏன் மக்களுக்கு வந்து நெகட்டிவ் சொன்னாதான் நல்லதா? நல்ல விஷயமும் சொல்லலாம். ஆர்ஜே பாலாஜி கிட்ட சொல்லிட்டு இருந்தார், ஒரு வாட்டி யாருக்கோ ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு காசு கேட்டாங்களாம். இவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, நான் வந்து ஏஆர் ரஹ்மான் சச்சின் டெண்டுல்கர் 2 பேரும் நான் திட்ட போகிறேன் என்ன அவர் போட்டாராம் ஃபேஸ்புக் லைவ். திடீர்னு பார்த்தா 5 லட்சம் பேர் கேட்டு எடுக்கிறாங்க. அவர் சொன்னாராம் லைவ் வந்து, நான் ஏஆர் ரஹ்மான் திட்டல, சச்சின் டெண்டுல்கர் திட்டல, ஒரு குழந்தைக்கு ஹார்ட் சர்ஜரிக்கு காசு வேணும், முடிஞ்சால் நீங்கள் கொடுங்க. உடனே எல்லாரும் கொடுத்துட்டாங்களா, ஹார்ட் சர்ஜரியும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இதுவே நான் ஹார்ட் சர்ஜரிக்கு நான் வரேன் லைவ் ஸ்ட்ரீம்னா பார்க்க மாட்டாங்க. பிகாஸ் we all want blood, we want sensation. நான் வந்து 10ஆம் தேதி மே நான் கேட்குறேன், யார் ஜெயிச்சாங்க? நம்ம தான் ஜெயித்தோம் சொல்லிட்டு I was meaning எல்லோ சீல் அடித்து தூக்கிட்டோம் அவங்கள, பாகிஸ்தானிஸை. அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க, இல்லை சார் நம்ம தோத்துட்டோம், நம்ம ஜெயிச்சோம் சார். இல்லை சார் சிஎஸ்கே தோத்துட்டாங்க சார். அதாவது ஒரு சராசரி மனிதனுக்கு சிஎஸ்கே வந்து ஒரு மேட்ச்சில் தோத்தா அது வந்து ஒரு பெரிய அடி. அங்கே வந்து பாகிஸ்தான் நம்ம கிட்ட தோத்தா அது பெரிய அடியில் வானரம் சொல்லிட்டு இருக்கோம்ல. சொல்லுவாங்க அனுமார் வந்து அவர் வந்து திறந்து காட்டினார் அவர் இதயத்தில் இருந்தது ராமராம். இதை பாருங்க, நான் கூட இன்னைக்கு ஜாக்கெட் எடுத்து காட்டுறேன். என் இதயத்தில் இருக்கிறது ஆபரேஷன் சிந்து. தமிழ்னா பிறந்தேன், தமிழ்னா இறந்து போவேன். வேளாண்னா பிறந்த வேளாண் இறந்து போவேன். இந்தியனா பிறந்த இந்தியனா இறந்து போவேன். ஆபரேஷன் சிந்தூருங்கிறது எல்லாரும் அழகா பொட்டு வச்சுட்டு இருக்கோம். நான் கூட சொன்னேன், டில் வார் இஸ் ஓவர் ஐ வில் புட் அ பொட்டு. முன்னால் நினைச்சிட்டு இருப்பேன் கேர்லிஷ்ல. ஏண்டா எங்க ஆட்கள் போடுற பொட்டை வந்து நீங்க வந்து அந்த பக்கத்துல வந்து கரைச்சிட்டு போவீங்க, அந்த பொட்டை வச்சுட்டு உங்களை திருப்பி அடி நடி போட்டா ஆபரேஷன் சிந்தூர். அது மட்டும் இல்லை, வெட்டி போட தவிர நீங்க பாத்தீங்க அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஏகே பாரதியோட இருந்த 2 சீனியர் ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் லீடர்ஸ், 2 பெண்கள். எப்படி இங்க 2 பெண்கள் இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்களோ, 2 பெண்கள் சொல்றாங்க இப்படி அடிச்சோம் பாகிஸ்தான்ல. அங்க பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் they won't even let them out of the kitchen. உடனே நிறைய பேர் நினைச்சுவீங்க இங்க பாலிடிக்ஸ் பேசுறாங்க. நாங்க பாலிடிக்ஸ் பேசல, நாங்க வந்து மதம் பேசல. ஏன் ஷாஜஹான் இன்னைக்கு ஏந்திரக பாஸ், இன்னைக்கு ஹீரோ வந்து ஷாஜஹான் தான். என்னைக்கு சொல்றேன் ரம்ஜான்ல ராம் இருப்பாரு, நாம பார்க்கணும். தீபாவளியில அலி உட்கார்ந்துட்டு இருப்பாரு, நாம தான் பார்க்கணும். ஷாஜஹான் இங்க இருக்காரு. அதே போல நாங்க சொல்லுவோம் காட் சேல கூட காட் இருக்காரு, ஆனா மகாத்மா காந்தி அதை பார்க்கல. சரி, அது வந்து கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆயிடும். பட் இன்னொரு விஷயம், நான் வந்து ஐ லைக் லாட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ், டைரக்டோரியல் டச்சஸ். ஐ டோன்ட் ஹவ் டூ மச் ஆஃப் அ திங் இன் ஃபிலிம்ஸ். நான் லைஃபே வந்து ஒரு விளையாட்டா ஆசையா பாடிட்டு அழகா பேசிட்டு போற ஆளு. நான் ரொம்ப சினிமா தெரியாது. ஆனா நான் பார்த்த ஒரு சில சினிமாக்கள் நாயக்கன்லாம் கமல்ஹாசன் போவோம், அவங்க பின்னால் அவன் பையன் வந்து அதே மாதிரி வெள்ளை ஜீபா போட்டு நடந்துட்டு போவோம். அதே மாதிரி இந்த பூங்காற்று
புதிதானது அதில் வந்து அகைன் கமல்ஹாசன் இருக்கும், பின்னால் ஸ்ரீதேவி இருக்கும். உங்கள் படத்தில் இந்த பாப்பா நடந்துட்டு போகுது, அந்த பாப்பா நடைய காப்பி பண்ணிட்டு அப்பா நடந்துட்டு போறாரு. ரொம்ப அழகா இருந்துச்சு. ஒரு 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 வித்தியாசமான வாழ்க்கையின் அழகே சின்ன சின்ன வித்தியாசங்கள், வித்தியாசமான மேகம், வித்தியாசமான மழை, வித்தியாசமான ஒரு சிரிப்பு. அந்த வித்தியாசம் அதை நான் பார்த்தேன். ஐ மஸ்ட் காம்ப்ளிமெண்ட் யூ ஆன் தட். அதே போல அரவிந்த் சுவாமி மாதிரி, அஜித் மாதிரி தூக்கிட்டு இஸ் மை பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் டு யூ. ஆனந்த் பாபு வந்து என்னுடைய குட் ஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்கூல் அண்ட் ஆல்சோ பீன் மை பேஷண்ட். இஸ் கிராண்ட் ஃபாதர் ஆல்சோ மை பேஷண்ட். வேணும் இது மாதிரி ஆக்டர் பிகெல்லாம் போட்டு நடிக்க வச்சிருக்கலாம். வேணும்னே நேச்சுரல் லுக் கொடுத்து நான் ஒரு ஹீரோ ஆக்குவேன் அடிச்சு காட்டினது யார் தெரியுமா? மலையாளம் ஃபிலிம்ஸ் தான். நம்ம உடனே மலையாளம்னா இப்படி புட்டு வச்சிருக்கு அப்படி புட்டு வச்சிருக்கலாம் சொல்லுவோம். மலையாளம் ஃபிலிம்ஸை பாருங்க, ரியலிஸ்டிக்காக வந்து ஒருத்தன் அடிச்சு தூக்கிட்டு போகும் சினிமா எல்லாம். ஏன் வாழ்க்கையில் பிறக்கிறவங்க எல்லாம் அரவிந்த் சாமியா இருக்க முடியாது, ஒரு அஜித் மாதிரி ஏன் பின்னால் ஒரு பெரிய கூட்டம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அஜித் என்னோட வெரி டியர் ஃப்ரெண்ட், அரவிந்த் சாமி என்னோட டியர் ஃப்ரெண்ட். நார்மல் பீப்புள் கேன் பி ஹீரோ. ஒரு மனிதன் வந்து ஹீரோ ஆகிறது, ஒரு மனிதன் ஹீரோ ஆகிறது அவன் லுக்ஸ் இல்லை, அது ஜெனட்டிக். அவன் ஆட்டிடியூட், அவன் வாழ்க்கை, அவனது ஆக்ஷன்ஸ், அவன் கர்மாங்கிறது ரொம்ப அழகா நீங்க காட்டியிருக்கீங்க. ஒன்ஸ் மோர் ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவ் நோட்டில் எனது நாள் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நல்ல ஒரு மனிதன் இருக்க முடியும். ஒரு நல்ல மனிதனுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா கூட அதை போக்குறதுக்கு இந்த சமுதாயம் கை சேர்ந்து ஹெல்ப் பண்ண முடியுங்கிற ஒரு முக்கியமான ஒரு நேர்மறை கருத்து கோட்பாடு. மை ஒன்லி ரிக்வெஸ்ட் இஸ் எல்லாரும் திருப்பியும் இந்த சினிமா வரும்போது ஒருத்தன் டிஷ் அடிப்பான், நான் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் மேன், எந்த ஒரு அடியும் இல்லை, 25 இடத்துல எல்லாம் பறந்து வருது. பாஸ் கனல், பாஸ் கனல் இந்த பக்கம் பாருங்க, நான் புடோக்காய் பிளாக் பெல்ட், எந்த அடியில் 25 சைட்ல எல்லாம் அப்படி போவாங்க, இவர் அப்படியே இருப்பாரு. அதை மட்டும் பார்த்து நம்ம கைத்துட்டு தலைவர் அடிச்சுட்டாருறாம்பாங்க. அப்படி இருக்கிறதுக்கு பதிலாக சிம்பிளா ஐ ஆம் an everyday man, ஆனா என் பொண்ணுக்கு நான் ஒரு அப்பாவா இருப்பேன். I'll be a hero to her. I want to finish by saying there are so many parents here. One of the most beautiful things I've ever read in my life. There is only one perfect daughter in the world. ஒரே ஒரு உன்னதமான பெர்ஃபெக்ட் பொண்ணு தான் இந்த உலகத்திலே இருக்கு. And every father has that daughter. ஒவ்வொரு அப்பனது மாதிரி இருக்கும். அது வந்து காட்டுது. இந்த படத்துக்கு எனது வாழ்த்துக்கள். இது அழைத்த எம்.கே. ராஜேஷ் அவர்களுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஜெய் ஹிந்த், ஜெய் சிந்து, ஜெய் பாரத். என்னுடைய தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். அப்புறம் மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். அன்புள்ளத்தோடு வாழ்த்து வந்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு பெரிய மேடையில் இருக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். டைரக்டரை பற்றி நான் முதல்ல சொல்லணும். கொரோனா காலகட்டத்தில் வந்து நாங்களாம் வெளியே போக முடியாத சூழ்நிலைகள். அப்போ வந்து நான் ஒரு குறும்படம் பண்ணிகிட்ருப்பேன், அவரும் குறும்படம் பண்ணிகிட்ருப்பார். அந்த குறும்படத்தை நான் மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிப்போம். அவர் என்னுடைய பார்த்து விமர்சனம் பண்ணுவார், அவரு இதை பார்த்து நான் விமர்சனம் பண்ணுவேன். அப்படி தான் எங்களுக்குள்ள பழக்கம் ஏற்படுது. அவருடைய ஒரு குறும்படம் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஒரு குறும்படம் அவர் பண்ணி அவர் அண்ணன் வந்து நடிச்சிருந்தார். ராஜேஷ் பத்மநாபன் சார், அவர் இனி வர முடியல. அவர் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தார் அந்த குறும்படத்தில். எனக்கு எப்பயுமே ஒரு ஆசை, நல்ல குறும்படம் நல்ல இயக்குனர்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணேன். என்னுடைய தொல்லை தாங்காமல் கொடுத்துட்டார் அந்த படத்தில். ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு. அதுக்கு வந்து முதல்ல அவருக்கு வந்து நான் நன்றியை சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த படத்து மூலிமா எனக்கு இன்னொரு உறவு வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அந்த உறவு யாருன்னா பத்மநாபன் சார். எனக்கு வந்து எனக்கு 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 இன்னொரு அப்பா மாதிரி அவர். அது சில பேர்ட்ட வந்து அந்த பாசங்கள் வந்து நம்ம கேட்டுலாம் வாங்க முடியாது, அவங்களாவே கொடுக்குற அந்த பாசங்களும் ஆசீர்வாதங்கள் வந்து அவங்களா கொடுக்கறது. அந்த மாதிரி எனக்கு வந்து அப்பா வந்து எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். என்னுடைய வளர்ச்சியில் அவ்வளோ பெரிய அக்கறை உள்ளவர். அவருக்கு என்னுடைய அன்பு கலந்த நன்றிகள். பொதுவாகவே சினிமா வந்து ஒரு அதெல்லாம் இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, என் அன்பு நண்பர் ஜீவா எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். அவர் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது இல்லாமல் விஜேஷ் நாகேஷ் என்னமோ எங்களுக்கு போன ஜென்ம முன்ஜென்ம நட்பான்னு தெரில. ஃபஸ்ட்டு நாள் தான் போய் ஷூட்டிங் அட்டன் பண்ணேன். அப்போவே ஜி நம்ம கலக்குறோம் ஜி, செம்மையாக இருக்கும் ஜி இந்த படத்தில், உங்கள் கேரக்டர் எங்கள் கேரக்டர் அப்படி இருக்குஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக பேசி எங்களுக்குள்ள அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி வந்து இந்த படத்தில் நல்லா ஒர்க் ஆச்சு. அதுக்கு வந்து அவருக்கு என்னுடைய நன்றிகள். அப்புறம் குட்டி வர்ஷினி பாப்பா செம்ம க்யூட்டாக எங்கள் பொண்ணோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ க்யூட்டாக இருப்பாள். அவ்வளோ பண்ணும்போது அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். அவ்வளோ பண்ணும்போது அவருடைய வளர்ச்சி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் மேடத்தை நான் இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணேன், தமிழிசை மேடம்கிட்ட.
நான் வந்து முன்னாடி தேனாம்பேட்டையில் இருந்தேன். தேனாம்பேட்டை இருக்கும்போது தொடர்ந்து மேடம் வந்து அந்த ஆஞ்சநேயர் கோயில் வருவாங்க. அவங்க பயங்கர ஆஞ்சநேயர் பக்தவங்க. ரெகுலராக ஆஞ்சநேயர் கோயில் வருவாங்க. அப்போ நான் வந்து மேடம் அவங்க முன்னாடி இருப்பாங்க, நான் பக்கத்துலேயே தான் இருப்பேன். அப்போ என் சந்திச்சிக்க மாட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடம் வந்து இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப உங்களுடைய இந்த படத்துக்கு வந்து உங்களுடைய ஆசீர்வாதம் கிடச்சி ரொம்ப சந்தோஷமான தேங்க்ஸ் மேடம். அப்புறம் ஜாக்குவார் மாஸ்டர், கனல் கண்ணன் மாஸ்டர், அவருக்கு ஃபைட் கம்போஸ் பண்ணி நான் மலைக்கோட்டையில் பண்ணியிருக்கேன். மாஸ்டருக்கு தெரியுமான்னு தெரியல, மலைக்கோட்டையில் பண்ணியிருக்கேன். அப்புறம் அன்பு செல்வன் சார், அப்புறம் பேரர் சார், என் மேலே எப்பயுமே ஒரு அக்கறை உள்ள ஒரு பேரர் சார். கஸ்தூரி மேடம், தேங்க்யூ மேடம். உங்களுடைய போல்ட்னஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். போல்டாக நீங்கள் அரசியலில் வந்துட்டு இருக்கீங்க. தேங்க்ஸ் மேடம். அப்புறம் இவர் ராஜேஷ் சார். ஸோ மற்றும் இந்த கேமராமேன் இசை ஷாஜகான் சார், உண்மையை எல்லாமே அவ்வளோ. அப்புறம் பாடல் செந்தமிழ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னொரு விஷயம் என்னன்னா, சினிமா வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தவம் மாதிரி. நானும் ஸ்ரீராம் பத்மநாபன் சார் வந்து ஒரு தவம் மாதிரி இத்தனை வருஷம் ஒரு தவம் பண்ணியிருக்கோம். இந்த தவத்துக்கு வெற்றி கிடைக்கிறது வந்து உங்களை மாதிரி நீங்கள் எல்லாம் வந்து தேட்டரில் பார்த்து படம் நல்லா இருக்குன்னு ஒரு கொடுக்குற அந்த அந்த ஆசீர்வாதம், அந்த சப்போர்ட்டு தான் எங்களுடைய தவத்துக்கு இத்தனை வருஷம் தவத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் நானும் ஒரு ஆஞ்சநேயர் பக்தன், அதுவும் அந்த நேரத்தை சொல்லிக்க விரும்புகிறேன். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து தேட்டருக்கு வந்து பார்த்து அகெயின் நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும்னு மனசார வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ. வானரன் தயாரிப்பாளர் ராஜேஷ் பத்மநாபன் அவர்களே, இயக்குனர் ஸ்ரீராம் பத்மநாபன் அவர்களே, இந்த இனிய விழாவின் கதாநாயகன் இசையமைப்பாளர் ஷாஜஹான் அவர்களே, பாடலாசிரியர் அவர்களே, இந்த திரைப்படத்தில் சம்பந்தப்பட்ட கலைஞர்களே, மேடையில் வீற்றிருக்கும் திரையுலக பிரமுகர்களே, தோழியர் கஸ்தூரி அவர்களே, நண்பர்களே, உங்களைப் போலவே எனக்கும் ஒரு சிறிய புதிர் தான் நான் இங்கு இருப்பது. ஐநா சபைக்கும் ஒரு திரைப்படத்தினுடைய இன்னிசை இசைத்தட்டு வெளியீட்டு விழாவிற்கும் எந்த சம்பந்தமும் இருக்க முடியாது. ஆனாலும் நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். அதற்கு காரணம், சில நண்பர்கள் ஸ்ரீராமை என்னோடு பேச சொன்னார்கள். ஸ்ரீராம் சொன்னார், இது ஒரு ஃபீல் குட் மூவி, நீங்கள் அவசியம் வந்து பேச வேண்டும் என்று. ஐக்கிய நாடுகள் சபை கூட எல்லாருக்கும் ஃபீல் குட்டாக ஒரு போரற்ற உலகத்தை நிர்மாணிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் செயல்படுகிறது. இந்த ஃபீல் குட் மூவிஸ் இப்போது ஒரு ஜானர் வர தொடங்கியிருக்கும் நேரம். வானரன் அந்த வரிசையில் சேரும் என்று நான் நம்புகிறேன். இப்போதுதான் சமீப காலத்தில் நான் டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படத்தை பார்த்தேன். அதற்கு முன்பு மெய்யழகனை பார்த்தேன். அந்த வரிசையில் வானரனும் சேர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். எளிய கதையமைப்பு, ஒரு மனிதனுடைய சின்ன சின்ன மேன்மை குணங்களை வெளிக்கொணரும் இந்த இரண்டு படங்களைப் போலவே வானரனும் செயல்பட வேண்டும் என்று எண்ணுகிறேன். இது போன்ற இசையோடு படங்கள் வேறு மொழிகளில் வருவதில்லை. நீங்கள் ஹாலிவுட் படங்களை பார்த்தால் இசைக்கென்றே அவர்கள் தனியாக படங்களை எடுக்கிறார்கள். என் வயது ஒத்தவர்களுக்கு தெரியும், சவுண்ட் ஆஃப் மியூசிக் என்று ஒரு படம் வந்தது. அந்த படம் இசைக்காகவே ஓடியது. பல பல மாதங்கள், ஆண்டுகள் கூட ஓடியது. அதற்கு பிறகு சமீபத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் ஹாலிவுட்டில் லாலா லேண்ட் என்று இசைக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு படம். இப்போது மிக சமீபத்தில் விக்கெட் என்று ஒரு படம் வந்தது. அதுவும் இசையை ஒட்டியே இசைக்காகவே எடுக்கப்பட்ட படம். ஆனால் ஹாலிவுட் படங்களில் நம்முடைய படங்களைப் போல் பாடல்கள் கலந்து அவர்கள் படங்கள் எடுப்பதில்லை. ஹாலிவுட் மட்டுமல்ல, நீங்கள் ஆசிய படங்களை எடுத்துக்கொண்டால் கூட மலாய் மொழியில் எடுக்கும் படங்கள், ஈரானிய மொழியில் எடுக்கும் படங்கள், ஐரோப்பிய படங்கள், அவற்றிலும் பாடல்கள் கிடையாது. ஜப்பானீஸ் மொழி படங்களிலும் பாடல்கள் கிடையாது. பாடல்களுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருக்கிறது. இந்திய மொழிகளில் எடுக்கும் அத்தனை படங்களிலும் பாடல்கள் உண்டு. பாடல்களுக்காகவே ஓடிய படங்களும் உண்டு. நான் இளைஞனாக இருந்த காலத்தில் ஆராதானாவையும் பாபி படத்தினுடைய பாடல்களையும்
இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக ஹம் கிசி சே கம் நஹீன் என்ற இந்தி படத்தினுடைய பாடல்களையும் கேட்டு வளர்ந்திருக்கிறேன். தமிழிலும் கூட பாடல்களுக்காகவே ஓடிய படங்கள் நிறைய உண்டு. கரகாட்டக்காரன், எங்க ஊரு பாட்டுக்காரன் என்று பாடல்களுக்கும் படங்களுக்கும் ஒரு பெரிய பந்தம் நம்முடைய தமிழகத்தில் உண்டு. பாடலாசிரியர், இசையமைப்பாளர், கோரியோகிராஃபர் இவர்கள் ஒருவரை இந்த நாட்டினுடைய முதல்வராக முடியும் என்பதை கூட இந்த நாட்டில் நாம் பார்த்தோம். புரட்சி நடிகர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக பதவியேற்ற பொழுது அவர் சொன்னார், அவர் உட்கார்ந்திருக்கிற நாற்காலியின் ஒரு கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு சொந்தமானது என்று சொன்னார். இசை இல்லாமல் வெறும் வரிகளை நீங்கள் பார்த்தீர்களானால் அந்த வரிகளில் ஜீவன் இருக்காது. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், இது சாதாரண வரிகள். இதை இசையோடு சேர்க்கும் பொழுது அதற்கு ஒரு பெரிய உயிர்ப்பு வந்து விடுகிறது. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், இது சாதாரண வரிகள். இதற்கு உயிர் தருவது இசை. இதுபோல் சொல்லிக்கொண்டே போகலாம். மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். சாதாரண வரிகள் இசையோடு கலக்கும் பொழுது அதற்கு ஒரு உயிர் வந்து விடுகிறது, அதற்கு ஒரு உயிர்ப்பு வந்து விடுகிறது, அதற்கு ஒரு வேகம் வந்து விடுகிறது. அந்த மாயாஜாலத்தை செய்வதற்குத்தான் இசையமைப்பாளர்கள் இருக்கிறார்கள். இசை இல்லாத ஒரு பாடலை, ஒரு படத்தை நாம் பார்ப்பது என்பது மிகவும் சிரமம். இப்போ இந்த பாடல்கள், இசை, இதற்கு எப்போதுமே இந்த மாதிரி ஒரு வரவேற்பு இருந்திருக்கிறதா, அல்லது இந்த இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் வந்த பிறகுதான் இந்த வரவேற்பு இருந்திருக்கிறதா என்று பார்த்தால் எப்போதுமே இசையோடு நாம் இணைந்திருந்திருக்கிறோம். தமிழ் திரைப்பட உலகத்தில் தொடக்கத்தில் நடிக்க வந்தவர்கள் எல்லாம் பாட தெரிந்திருக்க வேண்டும். பாடினால்தான் அவர்கள் நடிக்க முடியும். அவர்கள் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பாட தெரிய வேண்டும். சிவகவி என்ற ஒரு படம், அந்த படத்தில் மொத்தம் 29 பாடல்கள். அந்த படத்தினுடைய கதாநாயகன் MKT பாகவதர். மொத்த பாடல்களையும் அவர்தான் பாடினார். சில பேருக்கு தெரிந்திருக்கும், அதில் மிக முக்கியமான ஒரு பாடல் வதனமே சந்திர பிம்பமோ. இந்த பாடலை நீங்கள் என் வயதை ஒத்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த படங்களில் 29 பாடல்களையும் எழுதியவர் பாபநாசம் சிவன். சிவன் ஜானகி ராமச்சந்திரனுடைய பெரியப்பா. இந்த படங்களில் வதனமே சந்திர பிம்பமோ என்ற பாடலை எழுதும் பொழுது முதலில் சிவன் போட்ட வரிகள் முகமது சந்திர பிம்பமோ. முகமது என்றால் வேறு அர்த்தம் தொனிக்கிறது என்று MKT பாகவதர் சொல்ல வதனமே சந்திர பிம்பமோ என்று மாற்றிவிட்டார் பாபநாசம் சிவன். அதுதான் அவ்வளவு பெரிய இடத்திற்கு அந்த படத்தை கொண்டு சென்றது. அதனால் பாடல்களுக்கும் பாட தெரிந்தவர்கள்தான் அன்று அந்த கதாநாயக அந்தஸ்தை பிடிக்க முடியும். அப்படி பின்பு திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய எழுச்சியாக வந்த முதல் கதாநாயக அந்தஸ்து பெற்ற KR ராமசாமிக்கு நடிப்பிசை புலவர் என்றே பெயர். அவர் நடித்தார், பாடுவார், இசையோடு இவை அத்தனையும் செய்ததனால் அவருக்கு நடிப்பிசை புலவர் என்று பெயர். அதனால் இசைக்கும் இந்த நாட்டுக்கும் நமக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. அதனால்தான் இசையால் வசமாக இதயமெது இறைவனே இசை வடிவம் எனும் பொழுது தமிழ் இசையால் வசமாக இதயமெது என்று பாடல். அதனால் இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும். இந்த படமும் வெற்றி பெற வேண்டும். இது ஒரு ஃபீல் குட் படம். இதில் தொடர்புடைய அத்தனை பேரும் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மேடையில் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிந்து கொள்கிறேன். வானரன் படத்தை பேசலாம். ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்துக்கு இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த வானரத்தை பார்த்தே ஆகணும். காரணம் என்ன, இன்றைக்கி எல்லாருமே செல்ஃபோன், கில்லு எல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி யூடியூப், இன்டர்நெட்டு, ஃபேஸ்புக்னு போகிறாங்க. இன்றைக்கி 2025 ஒரு வானரன் ஒரு படத்தை தைரியமாக தமிழ்நாட்டில், இந்தியா இல்லை உலகம் முழுக்க எடுக்கலாங்கிற ஒரு தைரியத்தை உண்டாக்குன எங்களுடைய சங்கத்தின் சார்பாக ஸ்ரீராம் சாருக்கு எங்களுடைய மிகப்பெரிய ஒரு மரியாதை தெரிவிச்சுக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டால், நீங்கள் இந்த இதில் பிரசாத்தில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான படத்தை பார்த்துருப்பீங்க. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னே தான். இப்போ எடுக்கிற படம் எல்லாமே வித்தியாசமாகவே இருக்கும். அது எப்படி இருக்கும், எப்படி ஒன்று தெரியாது.
ஏன்னா இந்த படத்தை எடுத்து இன்றைக்கி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் வாரம் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவேன். என்னோடய நட்சத்திரம் மூல நட்சத்திரம். அதனால் என்னோடய ஒய்ஃபு வந்து நான் கரெக்டாக 7 மணி ஆனால் 8 மணி எனக்கு ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணிடுவாங்க, நீங்கள் சீக்கிரம் போங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அப்படின்னு. நான் வாரம் கரெக்டாக போவேன் எங்கள் அசோகனருக்கு. அப்போ இப்போ நான் படத்தை பார்க்கும்போது பார்த்தா, அவர் ஆனந்தபா பையன் அப்படியே தப்பாக நினச்சிக்காங்க, அப்படியே நம்ம ஆஞ்சநேயர் மாதிரியே இருக்கார். நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேண்டாம், வித்தியாசமாக பார்த்து நான் கேட்டேன். நான் கூட ஜாகுவார் தங்கத்தோட கேட்டேன், யார் புதுசாக, அவருக்கும் தெரியல. அப்புறம் நானும் யோசிச்சு, ஆமாம் ஆனந்தபா பையன் சொன்னார். என்ன காரணம், இதுதான் சினிமா. ஒரு சாதாரண ஒரு ஹீரோவில் பையனை அப்படியே ஆள்மாரை மாற்றி எடுத்தாருன்னா அதுதான் டைரக்டர். அதனால தான் இந்தமாரி படங்கள்லாம் ஓடணும், கண்டிப்பாக போட நான் சொன்னேன் ஸ்ரீராம் அப்பாட்ட, இந்த படம் கண்டிப்பாக தேட்டரில் ஓடும். அதுக்கு மீறி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் எப்படி இன்றைக்கி அந்த டிவி இந்த டிவி சுட்டிட்டு பார்க்குறாங்க, அந்தமாரி இந்த படம் கண்டிப்பாக ஓட்டியில் மிகப்பெரிய வெற்றி அடையும். காரணம் என்ன, அவ்வளோ அருமையாக தத்துரமாக அந்த ஒரு பாட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆஞ்சநேயர் மட்டுமே ஒரே இதில் ஆடி இருக்காரு. இதெல்லாம் மிகப்பெரிய இதில் தைரியம் வேணும் எடுக்கிறதுக்கு. இன்றைக்கி சாமி படம் எடுத்தவங்களும் யாரும் எடுக்கிறது இல்லை, எவ்வளோ பெரிய ஆளாக நீ படம் எடுக்கிறது இல்லை. ஆனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, தமிழிசை வந்தாங்க, நான் நிறைய பேச ஆசைப்பட்டேன், கூட இடையில பேசினேன். எல்லாருமே பாருங்கள், அந்த ஆஞ்சநேயர் பத்தத்துக்காக எல்லாம் இவ்வளோ பேர் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் ஏஞ்சி போவாங்க, யாருமே ஏந்திரிக்கல. தேட்டரில் கூட சில பேர் ஏஞ்சி போவாங்க, அப்படியே ஏஞ்சி உட்காந்துருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். காரணம் என்னென்னு கேட்டால், இவ்வளோ பேர் பேசணும், நிறைய பேசணும் ஆசை இருந்து, ஏன்னா எல்லோரும் உட்கார வச்சிட்டேன் மேடையில். இன்னொன்று சொல்கிறேன், தமிழிசை மேடத்தை தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும், எல்லாருமே எனக்கு மேலே உள்ளதான் தெரியும், ஜாகவர்த்தங்களாம் உங்களுக்கு தெரியும். என்னன்னா, தமிழ்நாட்டில் வந்து ஒரு கவர்னராக இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் இன்றைக்கி ஆந்திரா பாண்டிச்சேரியில் 2 ஒரு கவர்னரு, சிபி ராதாகிருஷ்ணன் நம்ம நாட்டில் இந்தியா தமிழ்நாட்டுக்கார் அவர் ஒரு கவர்னரு, எல் கணேசன் ஒரு கவர்னர், இதெல்லாம் எடுத்துருக்காங்கன்னா என்ன காரணம், இதுக்கெல்லாம் காரணம் மிகப்பெரிய சக்ஸஸ்க்கான மோடி தான். நம்ம அரசியல் 1000 பேசலாம், தனிப்பட்ட மூலம் ஒரு சினிமா துறையில் இன்றைக்கி ஒரு தமிழிசை கூட இன்றைக்கி நடத்துகிறாருன்னா அதெல்லாம் நம்ம பெருமை பண்ணோம். அது ராஜேஷ் சாருக்கு நான் நன்றி சொல்லணும், ஏன்னா அவர் தான் படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. அதிகமாக எனக்கு நேரம் இல்லை, இருந்தாலும் எங்களோட சங்கம் யார் படம் எடுத்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சின்ன படம் வந்தாலும் பெரிய படம் நாங்கள் எப்போ முன்னணி செயல்படும் எல்லாருக்கும் தெரியும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த வானரம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். காரணம் என்னன்னு கேட்டால், ஸ்ரீராம் இன்னும் கல்யாணம் பண்ணாமையே ஒரு படத்தை எடுத்திருக்காரு. இந்த படம் முடிஞ்சோடனே அவரோட கல்யாணத்துக்கு இதே ஃபங்க்ஷன் எல்லாருமே கலந்துக்கணும்னு கேட்டு மீண்டும் ஒரு நன்றி, வணக்கம்.